Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல எங்க வீட்ல அட்சய திருதியை பூஜை நாங்க எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பூஜைக்கு முதல் நாளே பூஜை ஜாமான்களையும் அப்புறம் சாமி போட்டோஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாமி போட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் இல்லனா ஒயிட் கிளாத்ல கொஞ்சமா ரோஸ் வாட்டர் தொட்டுட்டு நீங்க அதல தொடச்சு பாருங்க. அந்த டஸ்ட் ஃபுல்லா போயிட்டு ரொம்ப க்ளீனா இருக்கும். பூஜை அன்னைக்கு காலையில வீட்டுக்கு முன்னாடி இது போல கோலம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் சாமி போட்டோஸ்க்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். பூஜை ரூம்ல டெய்லி அகர்பத்தி தூப் இதெல்லாம் ஏத்தி வைப்பீங்களா? சோ அதனோட புகைப்பட்டுட்டு சாமி போட்டோஸ்ல பார்த்தோம்னா Black கலர்ல அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். சோ ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணோம்னாவே போதும் பளிச்சுன்னு ஆயிடும். இதுக்கு சோப் வாட்டர் இல்ல தண்ணி இதெல்லாம் வச்சு எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் இல்லனா ஒயிட் கிளாத்ல அந்த பன்னீர் வச்சு தொடச்சோம்னாவே போதும். அதே போல மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள்ல பச்சை கற்பூரம், ஜவ்வாது பவுடர் அப்புறம் பன்னீர் போட்டுட்டு mix பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படினா பூஜை ரூம் வந்து கோயில் மாதிரி நல்ல மணமா இருக்கும். இப்போ இந்த பூஜை ரூம்லயே கோலம் போட்டுட்டு அது மேல நான் மணப்பலகை வச்சுக்க போறேன். நான் அந்த இடத்துல தான் அட்சய பாத்திரம் வைக்க போறேன். அதனால வந்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல மணப்பலகை வச்சிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிட்டு அதுலயும் நான் வந்து கோலம் போட்டுட்டேன். இப்போ அதுக்கு மேல வந்து ஒரு பிளேட் வச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அந்த பிளேட்ல ஃபர்ஸ்ட் பச்சரிசி நம்ம பரத்தி விட்டுக்கணும். இந்த பிளேட்டுக்கு பதிலா வாழை இலை கூட நம்ம வச்சுக்கலாம். பிளேட் நடுவுல அட்சய பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் வந்து பித்தளையில இருக்கிற கலசம் தான் நான் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா clay pot கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த கலசத்தை சுத்திலும் பூ அப்புறம் விளக்கு இதெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்சய பாத்திரமா வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் பாத்திரம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண கூடாது. மண்சட்டி கிடைச்சிச்சுனா அது வைக்கிறது ரொம்பவே நல்லது கூட. இது போல பூ விளக்கெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அட்சய பாத்திரத்துக்கு நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதையும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்சய பாத்திரத்துக்குள்ள போடுற பொருள் ஒவ்வொண்ணுமே நமக்கு குறையில்லாம நிறைவா கிடைக்கணும் அப்படினு வேண்டிக்கிட்டு நம்ம உள்ள போடணும். ஃபர்ஸ்ட் நான் அதுல கல்லுப்பு தான் போடுறேன். half கலசம் அளவுக்கு கல்லுப்பு போட்டுருக்கேன். இப்போ அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா குங்குமம் போட்டுக்கணும். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னாவே போதும். இது ஜவ்வாது பவுடர் அதுவும் கொஞ்சம் போடணும். நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்ன பூ இருக்குதோ அந்த பூ வந்து பாத்திரத்துக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள கோல்ட் காயினும் சில்வர் காயினும் போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலா நம்ம ஜுவல்ஸாவுமே கூட போட்டுக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காயின்ஸ் அதுக்குள்ள போட்டுக்கலாம். அதே போல ஜுவல்ஸும் போட்டுக்கிறேன். நம்ம இதுக்குள்ள என்னெல்லாம் போடுறோமோ அது எல்லாமே பல மடங்கு நமக்கு வந்து பெருகணும் கிடைக்கணும் அப்படினு வேண்டிக்கிட்டு நம்ம பண்றது தான் இது. இப்போ நம்ம பணம் அதில வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கல்கண்டு வைக்கிறேன். இது பச்சை கற்பூரம் சின்ன பீஸா ஒன்னு உள்ள போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அட்சதைக்காக ரெடி பண்ணனது இல்லையா அந்த அரிசியும் கொஞ்சம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வெத்தலை பாக்கு ரெண்டையுமே மடிச்சிட்டு அதையும் நான் அந்த பாத்திரத்துக்குள்ள வைக்கிறேன். நெக்ஸ்ட் அது உள்ளே மஞ்சள் கொம்பும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள வச்ச பொருள் எல்லாமே மங்களகரமான பொருள் குறைவில்லாம நிறைவா நமக்கு கிடைக்கணும் அப்படினு வேண்டிக்கிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். சோ நான் இந்த அட்சய திருதிக்காக லட்சுமி குபேரர் விளக்கு தான் 2 விளக்கு வாங்குனேன். அதையும் ஏத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பூஜைக்காக புதுசா வாங்குற பொருள் எதுனாலுமே சரி இந்த டைம்ல நம்ம அதையும் வச்சிட்டு பூஜை பண்ணிக்கணும். இந்த அட்சய பாத்திரம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி மாதிரி தான். சோ நம்ம மத்த சாமி போட்டோக்கெல்லாம் பூஜை பண்ற மாதிரியே நம்ம இதுக்கும் பூஜை பண்ணிக்கணும். அட்சய திருதி அன்னைக்கு காலையில சாமி கும்பிடும்போது சாமி ரூம்ல வந்து நான் ஒரு பாக்கெட் கல்லுப்பும் மஞ்சள் கொம்பும் வச்சிட்டேன். நம்ம யூஸ் பண்ணிருக்க கூடாது, புது பாக்கெட்டா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அங்க வச்சுக்கணும். சாமி போட்டோஸ் அட்சய பாத்திரம் எல்லாத்துக்குமே ஊதுபத்தி கற்பூரம் அப்புறம் தீபம் எல்லாமே காட்டிக்கணும். இது போல தீபம் எல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறமே அட்சய பாத்திரத்துக்கும் லக்ஷ்மி சாமி போட்டோக்குமே நம்ம வந்து அட்சதை போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கணும். பச்சரிசியில கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1 டிராப் நெய் விட்டுட்டு நல்லா mix பண்ணி வச்சுக்கணும் அட்சதைக்காக. அப்புறம் கொஞ்சமா பூ வச்சிட்டு ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து சாமிக்கு போடணும். அட்சய திருதிக்கு நைவேத்தியமா கல்கண்டும் வச்சிருக்கேன். கல்கண்டு சாதமும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது போல தான் காலையில நம்ம நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டோம். சாயந்தரம் இதே மாதிரி நம்ம சாமி கும்பிடணும். சோ நைவேத்தியத்துக்கு 2 வாழைப்பழம் மட்டும் வச்சிட்டு சாமி கும்பிட்டோம்.
அட்சய திருதியை அன்னைக்கு சாயந்தரம் சாமி கும்பிடுவோம் அதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை பூ இந்த 5ம் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வருவேன். அதையும் வந்து சாமிக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு நான் பூஜை பண்ணிட்டேன். பூஜையெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் அந்த திருதியை டைம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அட்சய பாத்திரத்தை அந்த இடத்துலையே வச்சுருக்காம கொஞ்சமாக நகர்த்தி வைக்கணும். நான் அன்னைக்கே எடுக்க மாட்டேன், அடுத்த நாள் தான் எடுப்பேன். ஆனால் அப்படியே வச்சுருக்கக்கூடாது, கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு நகர்த்தி வைக்கணும், அந்த பிளேட்டையும் அட்சய பாத்திரத்தையும். ஸோ அது மாதிரி நகர்த்தி வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட் டே அதில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த உப்பை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் தெளித்து விட்டுக்கலாம். கால் படாத இடத்துலையும் நம்ம வந்து ஊற்றிடலாம். இது போல் தான் எங்கள் வீட்டில் அட்சய திருதியை பூஜையை நாங்கள் பண்ணினோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.